கண்ட்ரிக்கு சுதந்திரம் கிடைச்சி 79 இயர்ஸ் ஆகுது. பட் நம்ம உண்மையாகவே சுதந்திரமாக தான் இருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட் வீட்டுக்கு வெளியவும் சரி உள்ளவும் சரி நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நம்ம கண்ட்ரிக்கு நம்ம ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பையனை பெற்றவங்க சொல்லுவாங்க, எப்படியோ நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப பொண்ணு இல்லாதது எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு. பட் திங்க் பண்ணி பார்த்தா பையனை பெற்றவங்க தான் அதை விட பயப்படணும். நம்ம பசங்க படிக்கிறாங்க படிக்கல அது வந்து செகண்டரி தான். நல்ல ஒழுக்கமான பையனை நம்ம வளர்த்து இந்த சொசைட்டிக்கு கொடுக்கணும். அதுதான் நம்ம கண்ட்ரிக்கு வந்து நம்ம தர கிஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பண்ணால் கண்டிப்பாக பொண்ணுங்க எல்லாரும் பயப்படாமல் வெளியே வரலாம். இந்த மாதிரி எந்த அப்யூஸும் நடக்காது. நம்மளோட சின்ன சின்ன மாற்றம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளையும் நம்ம இந்த கண்ட்ரியை நல்ல ஒரு வழிக்கு கொண்டு போவோம். இது வந்து என் மனசில் பட்டது தப்பாக ஏதாச்சும் சொல்லியிருந்தா சாரி. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா நான் கரண்டி ஆம்லெட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ரச சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நமக்கு பிடிச்ச எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு பண்ணிக்கலாம். ஈவினிங் காலிஃப்ளவர் சில்லி போடலான்னு சொல்லிட்டு இப்போவே அதையும் கையோட கட் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா.